தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணகத் தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுடைய பாதுகாவலி வழியாகவும் எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணகத் திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுடைய பாதுகாவலி புனித அன்னாளின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதித்தருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. திருவயத்தின் கனியாகிய புனித மரியே, இறைவனின் தாயே, வானகத்தின் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரை எண்ணாக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் கடிதம் தேவையும் அவர்களுக்கு சிறப்பாக தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற பிரான்சிஸ் கர்த்தா, மேரி பாத்திமா, பார்பரா ஆசிரியை குடும்பம், மாஃபால்கா குடும்பம், குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பம், அருள் பவித்ரா குடும்பத்தினரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய குடும்பங்களுக்காக பலியை கொடுப்போம். மேலும் இந்த திருப்பலியானது அருள் பவித்ரா, அருள் சாக்கியா, அசிமன் ராஜன், ரியா குடும்ப நலன்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும் தூய மறைநூல்களை கொண்டாட தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்திருக்கும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளிய மக்களாக இருக்க விரும்புகிறீரே. அதனால் நாங்கள் தவறிய உயிரில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழியில் என்று சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்து
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவை என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவாக்குகள் 14 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க, அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மோனை பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய எங்களுக்கு ஏற்றதாக கூடி மன்றாடுங்கள். இறைவா, நீரே அருள்கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவையாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாருடைய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவே எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களின் ஒரு உயர்ந்தரும் பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுதி. உமது இந்த பராமரிப்பினால் நீ மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனிதர்களுக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்ற அன்பைக்காரர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்த்து நாங்கள் உம்மை
இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவழைக்கும் உமது இரட்டினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்தை உமாக்க ஊழியம் புரிய தந்தவர்கள் இறைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாக அனைவருக்கும் உமது திரு அவை அங்கு நினைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்கள் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர்களை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக மீட்கப்பட்டு இறைவனின் துணையாக பயிற்சிகளுக்கு நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நீங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்படி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச்
தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் அன்பு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தமென்றும் வசந்தமென்றும் வாழ்வு தன்னிலே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வடைக்க உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அனைவரும் அமர்வோம். இறையேசுவுக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் நோன்பு இருப்பதை பற்றிய விளக்கத்தை நமக்கு தருகிறார். இங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. யாருடைய சீடர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இயேசுடைய சீடர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யாருடைய சீடர்? சத்தம் கேட்குது. கரெக்டா பதில் வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு யோவான் இருக்கிறார். யார் எந்த யோவான்? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் அவருக்கு சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள் வந்து இயேசுவிடம் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் செய்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? நாங்கெல்லாம் நோன்பு இருக்கும்போது உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? அப்படிதானே? இதான் கம்ப்ளைண்ட். நாங்கெல்லாம் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள், நாங்கெல்லாம் நோன்பு இருக்கிறோம். ஆனா உங்களுடைய சீடர் எத்தனை பேர் இருக்காங்க? இயேசுடைய சீடர்கள் 16, 12. இந்த 12 சீடர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? நோன்பு இருக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா வயிறார சாப்பிடலாம். மட்டன், பீஃப், சிக்கன், ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறார சாப்பிடலாம். அப்படின்னு அவங்களுக்கு என்னது? கொஞ்சம் வயிற்றுச்சு. காதல் முன்னெல்லாம் என்ன வருது? புகை வருது. அதனால போய் இயேசு என்ன செய்யறாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு?
இருக்க தேவையில்லை சொல்றாரு. யாருக்கு பதில் சொல்றது என்ன அர்த்தம்? இயேசு அவரை பற்றி தான் இங்க சொல்றார். மணமகன் சொன்னா கல்யாண வீடு. கல்யாண வீடு என்ன இருக்கும்? ரொம்ப சந்தோஷம் இருக்கும், இதனை மகிழ்ச்சி இருக்கும். எங்க பார்த்தாலும் டெக்கரேஷன், எங்க பார்த்தாலும் அந்த குழந்தைங்க ஓடுறது, முடியாது விளையாடுறது, அந்த மண்டபமே அப்படி விழாக்கள் போட்டுருக்கு. கோயில்கள் டெக்கரேட் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அது குறித்து காட்டுகிறது. ஆக மணமகன் அங்க இருக்கிற வரைக்கும் அந்த கல்யாண மண்டபம் நல்ல சூப்பரா இருக்கும். அதுபோல அவர் இயேசு சொன்னார், நான் உங்களோடு இருக்கும் வரை நீங்கள் நோன்பு இருக்க தேவையில்லை சொல்றார். ஏன்னா நான் உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கிற, நீங்க சந்தோஷமா இருங்க, ஆடி பாடுங்க, ஓடி விளையாடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க என்று அவர் சொல்றார். ஆனால் ஒரு நாள் இந்த மணமகன் பிரிய வேண்டிய நாள் வரும். அதற்கு பிறகு என்னுடைய சீடர்கள் என்ன இருப்பாங்க? நோன்பு இருப்பார்கள். ஆக பிரிய வேண்டிய நேரம் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. என்றைக்கு வந்துச்சு? பெரிய வியாழன் பெரிய வெள்ளி அவர் இறக்கிறார். இறந்ததுக்கு அப்புறம் தான் துக்கம். துக்கம் வந்த பிறகுதான் சீடர்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். எனவேதான் நாம் நிறைய பார்க்கிறோம், வெள்ளிக்கிழமை வெஜிடேரியன் தான் நிறைய பேர் சாப்பிடுறாங்க, சைவ உணவு மட்டும்தான். இன்னும் தவறானே 40 நாட்களும் சைவம் சாப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக? நோன்பு. இயேசு தவக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை வைத்து நோன்பு இருப்பது, வெள்ளிக்கிழமையிலே இயேசு இறந்த நாளை குறிக்கும் வகையில் இருப்பதால் அன்று நோன்பு இருப்பது. இது போன்ற பக்த செயல்பாடுகளை நாம் மேற்கொள்வது அன்று இயேசு சொன்ன அந்த பாடம். இது திருச்சபையுடைய சட்டத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. திருச்சபை சட்டத்தில் வெள்ளிக்கிழமை வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்றாரு. தவக்காலத்துல இப்படிதான் இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை. இது பைபிள்ல. அதாவது என்ன சொல்றாரு? மணமகன் பிரிய வேண்டிய காலம் வருகின்ற பொழுது நோன்பு. ஆக இது ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதனால தவக்காலத்துல நாம் கடைபிடிக்கிறோம். திருச்சபை சட்டத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனால் விவிலியத்திலே ஒரு பழக்கம் இருப்பதை ஆண்டவர் இயேசு உணர்த்துவதால் நாம் இதை கடைபிடிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நற்செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், அது இயேசு உயிர்த்த பிறகும் சரி, சீடர்கள் இருந்த போதும் சரி, ஒரே கருத்தை நமக்கு உணர்த்துகின்றன. நம் ஆண்டவர் இதோ இருக்கிறார். இவர் நம்மோடு இருக்கும் வரை நாம் ஒருபோதும் துக்கம் கொண்டாட தேவையில்லை, வருத்தமாக இருக்க தேவையில்லை. காரணம் என்ன? நம்முடைய வருத்தத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காகத்தான் இதோ இந்த நற்கருணையை அவர் ஏற்றிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த திவ்ய நற்கருணை பெட்டியை நம் கூடவே இருக்கிறார். எத்தனையோ பேர் ஆலயத்தின் முன்பாக பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் வந்து கோயில் மூடியிருந்தால் வந்து ஜெபித்து விட்டு போவதை நாம் பார்க்கிறோம். அந்த பழைய கோயிலே ஜெபித்து போவதை நாம் பார்க்கிறோம். காரணம் ஏன் இங்கே வருகிறார்கள்? இவர் இங்கே இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்தார். இவருடைய பிரசன்னம், இவருடைய உடனிருப்பு இந்த ஆலயத்தில் இருக்கிறது. எனவே நாம் இவரிடம் சென்றால் நம்முடைய துன்பங்கள் மறைந்துவிடும், நம்முடைய துன்பங்களை அவர் துடைப்பார், கண்ணீரை அவர் துடைப்பார் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையிலே இந்த ஆலய வாயிலுக்குள்ளும் சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ளும் சரி வந்து நிறைய பேர் தினமும் ஜெபித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் மறந்துவிடக்கூடாது, இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் வரை நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் அவர் இருப்பதை நாம் உணர வேண்டும், அவருடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டும். உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ்ந்தால் அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நாம் எதையுமே செய்ய மாட்டோம். ஆமென்.
பெருக வேண்டுமே. தொடுமேன் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமேன் வாதுகளே உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமேன் மனதினையே மனக்குங்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே மனக்குங்கள் ஆற வேண்டுமே.
மீட்பின்